Hello friends, welcome back to my channel Genesis Globals. Friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட ஏபிபிரியம் பினாட்டம் ஆரா பத்தி தான் பார்க்க போறோம். ஏபிபிரியம் பினாட்டம் ஆரா அப்படினாலே yellow shade. நம்ம அத அந்த ஆரா அப்படினு சொல்லுவோம். நீங்க யாராவது எங்களோட சேனல் நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா முதலாவது எங்களோட சேனலை வந்து நீங்க Subscribe பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல plants lovers யாராவது உங்களோட फ्रेंड्स இருந்தாங்க அப்படினா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स. ஓகே நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स இந்த ஏபிபிரியம் பினாட்டம் ஆரா வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு மரத்துல வச்சிட்டு இருந்தோம். அந்த மரம் என்னாச்சு அப்படினா கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டு. அந்த டேமேஜ் ஆன அந்த மரத்துல வந்து கரெக்ட்டா இது ஒரு 50 அடிக்கு மேல ஒரு 50 feet above வந்து ரொம்ப பெரிய பிளான்ட்டா இருந்துச்சு. ஒவ்வொரு லீஃப் இதெல்லாம் அதுல உள்ள லீஃப் தான். ஒவ்வொரு லீஃப்மே ஒரு 4-5 அடி இருக்கும். அவ்வளோ பெருசு. இது ஏன் அந்த இதுல வேரியேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சன்லைட் கம்மியான இடத்துல இருந்ததுனால கொஞ்சம் வேரியேஷன் கம்மியா இருந்து மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது நல்ல வேரியேஷனா இருந்த பிளான்ட். அது மட்டும் இல்ல இதுல ஃபெனஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பார்க்கறதுக்கே தெரியும். அந்த ஃபெனஸ்ட்ரேஷனை பார்த்தாலே அந்த பிளான்ட்டோட மெச்சூரிட்டி உங்களுக்கு தெரியும். எவ்வளோ மெச்சூர்ட் பிளான்ட்டா இருந்திருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருந்தது. இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம அதில் இருந்து நம்ம எடுத்துட்டோம். அந்த பிளான் டேமேஜ் ஆகிட்டு அதை கட் பண்ண வேண்டியது இருந்து நம்ம அதை கட் பண்ணிட்டோம். கட் பண்ண நேரம் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதை உடனே நட முடியலை. நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம தண்ணி வச்சு அதுக்கு உள்ளாடி போட்டு வச்சிட்டோம். அதுக்கு உள்ளாடியே இருந்து என்ன ஆச்சுன்னா நிறைய தளிர் வர தொடங்கி. இங்கே பார்த்தீங்களா இதெல்லாமே அதோட தண்டு தான். எவ்வளோ வண்ணமாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல குண்டு குண்டாக இருக்குல்ல இதெல்லாம் அதோட தண்டு. இது ஒரு யங் லீஃப் வந்துட்டுருக்கு. இப்போ வர நியூ லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வேரியேஷன் பயங்கர வேரியேஷனோட சூப்பராக வந்துட்டுருக்கு. இதோட பேபி பிளான்ஸ் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. நம்ம ஆக்சுவலாக அந்த மரத்தில் இருக்கிற டைமே நிறைய கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் இதுவும் அதே தான். இது நம்ம போட்டதுலேருந்து மேலே அப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்குது. நம்ம எடுத்து பார்க்கலாம் உள்ளாடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம நிறைய பிளான்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி வைக்கிற பிளான்ஸ் வந்து ரூட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க பிளான்ட்டை வந்து நல்ல க்ரோத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃபாஸ்ட் க்ரோத். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு செட்டப்பில் வச்சுருக்கோங்க. ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்களா இது ஃப்ரெஷ் ரூட். இது நம்ம இப்போ கட் பண்ணிட்டு வந்த பிளான்ட். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி செட் பண்ணது. இது மட்டும் இல்லை இதை விட பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏபிபிரியம் ஆரா வந்து நம்மக்கிட்ட நிறைய பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் போடுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆரா வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆல்போ வந்து ரொம்ப பழைய பிளான்ட். இது ஆக்சுவலாக இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு மரத்தில் ஒரு மாமரத்தில் வச்சு விட்ருந்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாமரத்தில் மேலே போயிட்டு மேலேன்னா ரொம்ப மேலே இது கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஒரு ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா. இது எல்லாமே அந்த ஆல்போ தான் மேலே போயிட்டு ஒரு 60-70 அடி கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ உயரமாக போயிட்டு ரொம்ப பெரிய பிளான்ட்டாக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்பிளிசத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் ரொம்ப அழகு. என்ன பெரிய லீஃப். ஒவ்வொரு லீஃப்மே ஒரு 6 அடி இருக்கும். அவ்வளவு பெருசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா அந்த ஏபிபிரியம் மாதிரிப்பட்ட வெரைட்டிஸ் வந்து நம்ம மரத்துல கொடுத்து விட்டோம் அப்படின்னா லீஃப் வந்து ரொம்ப நீளமா ரொம்ப அழகா வரும். நல்ல ஃபெனஸ்ட்ரேஷன் எல்லாம் நல்லா நீட்டா ரொம்ப அழகா வரும். அதே இது நம்ம குட்டியாக சின்ன ஸ்டிக்கில் கொடுத்துட்டோம்னா அது அதுக்கு அளவு தான் கொஞ்சமாக குட்டியாக வரும். அதனால இந்த மாதிரி மரங்களில் விட்டோம் அப்படின்னா பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை லீஃப் வந்து ரொம்ப பெருசாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஹோல் எல்லாம் போடுறோம் தெரியுமா. அது மட்டும் இல்லை நம்ம கார்டனில் எல்லாம் பிளான்ஸ் வச்சுருக்கிற டைமில் சின்ன சின்ன ஹோல்ஸ் அந்த பாட்டில் சின்ன கீழே ஹோல் இருக்கும் தெரியுமா. எல்லாத்துலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இதில் ஒரு ஹோல் போட்டிருந்தோம். அதில் இந்த ஹோல் உள்ளாடி யார் இருக்கான்னு பாருங்கள்.
தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஃப்ராக் இருக்குது பாருங்க, நல்ல ஐயோ இப்போ மேலே சாடி ரொம்ப இருக்கு. ஆமாம், இங்கே பாருங்க, நம்ம வீடியோ எடுத்த உடனே மேலே இதாயிராம இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இதே மாதிரி இது மட்டும் இல்லை, உள்ளாடி பாம்பு கூட இருக்கலாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.